வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறது போல்ட்டோட கிளாரிட்டி 3 அப்படிங்கிற இயர்ஃபோனை ரீசெண்டா போல்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ யூனிட்டா சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போல்ட்டோட கிளாரிட்டி லைனப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் ஸ்பெஷலா இருக்கு. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அட் சேம் டைம் இந்த இயர்ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ANC கொடுத்துருக்காங்க. அட் சேம் டைம் ப்ளூடூத் 5.4 ரொம்பவே லேட்டஸ்ட். ஸோ இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ நம்ம அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் நம்மளுக்கு போல்ட்லேருந்து வரக்கூடிய பேக்கேஜ். நீங்கள் போல்ட் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். நம்மளுக்கு ரிவ்யூ யூனிட் வந்தனால இப்படி வந்திருக்கு. அண்ட் உள்ளே ஓப்பன் பண்ணால் இதுதான் ஆக்சுவல் பாக்ஸ், போல்ட்டோட பாக்ஸ். சீல் பண்ணி நீட்டாக கொடுத்துருக்காங்க. ANC அண்ட் 6 மைக் இருக்கதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து இயர்ஃபோனோட ஒரு க்ளோசர் லுக், அந்த டிசைன் வந்து அப்படியே போட்டிருக்காங்க. அண்ட் பின் பக்கத்தில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இப்போ நம்ம இந்த சீலை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் ஒரு நல்ல அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அண்ட் இப்போ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்குள்ள எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா போல்ட்டோட பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்கேன் அண்ட் செக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12 மந்த்ஸுக்கான வாரண்டி வரும். பட் ஆக்சுவலாக அவங்க கொடுக்கணும், எதனால இப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியல. மேலும் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல், இந்த இயர்ஃபோனோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு இதில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சின்ன பாக்ஸ், அந்த பாக்ஸுக்குள்ள ஆக்சசரிஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு USB to USB-C கேபிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஸோ பிரைடர்லாம் இல்லைங்க, நார்மல் கேபிள் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பட் எத்தனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே 2 இயர் டிப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம இயர்பட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சைஸ் வருது. மொத்தம் 3 சைஸ்ல இயர் டிப்ஸ் வருது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இயர்பட்ஸ்ங்க. இயர்பட்ஸுமே பாத்தீங்கன்னா நீட்டா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ராப்பருக்குள்ள இருந்து நம்ம இயர்பட்ஸ் எடுத்து பார்க்கலாம். இதுதான் போல்ட்டோட கிளாரிட்டி 3. பார்க்கறதுக்கு செம்ம சூப்பரா இருக்கு. ஒரு மல்டி டோன்ல கொடுத்துருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் சீரிஸ் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இயர்பட்ஸுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் டிசைன்ல தான் வருது. அவ்வளவுதாங்க அன்பாக்சிங். ஓகே गाइस, இப்போ அன்பாக்சிங் எல்லாமே பார்த்திருப்பீங்க. இதுதான் போல்ட்டோட கிளாரிட்டி 3. ஸோ இது வந்து போல்ட்டோட பிரீமியம் TWS சீரிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிக்னேச்சர் டிசைன் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதாவது மேலே பார்த்தீங்கன்னா கிளாஸியாக இருக்கும், கீழே வந்து மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு லக்ஸுரி ஃபீல் கண்டிப்பாக எனக்கு கொடுத்துச்சு. அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோனில் நம்மளுக்கு ஸ்டூடியோ கிரேட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கதா போல்ட் தரப்புலன்னு சொல்கிறாங்க. ஸோ பில் குவாலிட்டி நல்லா சாலிடாகவே இருந்துச்சு, எந்த வித கம்ப்ளைண்ட்டும் இல்லை. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. LED லைட்டு ஒயிட் கலரில் இருக்கும். ஃபுல் சார்ஜ் ஏறிச்சுன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் மாறிடும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு சீரியஸ்லி சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த TWS ஃபிட்டிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ ஃபிட்டிங் நல்லாவே இருக்குங்க, எந்த வித கம்ப்ளைண்ட்டும் இல்லை. கரெக்டாக உள்ள போயிருது. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸும் நம்மளுக்கு பாக்ஸில் கொடுக்குறாங்க. அண்ட் இதில் வாய்ஸ் கமெண்ட் நம்மளுக்கு இருக்கு, பேரிங் ஆன் பேரிங் ஆஃப் அப்படின்னு இதிலே நம்மளுக்கு சொல்லிடும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு ANC இருக்கு. 50 டெசிபலுக்கான ANC, ஹைபிரிட் ANC அப்படின்னு சொல்றாங்க. இதை பவர்ஃபுல் ANC அப்படிங்கிற மாதிரி போல்ட் தரப்புல இருந்து சொல்றாங்க. ஏன் பவர்ஃபுல்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பொதுவா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நீங்க TWS வாங்குனீங்கன்னா குவாட் மைக் தான் இருக்கும், அதாவது 4 மைக் இருக்கும். பட் இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மைக் இருக்கு, 6 மைக் நம்மளுக்கு இதுல இருக்கு. அதனால ANC உங்களுக்கு பெட்டரா ஒர்க் ஆகும். ANC பாத்தீங்கன்னா மைக் மூலமா தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். சோ என்னால கண்டிப்பா சொல்ல முடியும் இந்த பிரைசிங்க்கு இந்த ANC சூப்பரா இருக்கு. சோ உங்களுக்கு பேசிக்கான நாய்ஸ், அதாவது விண்ட் நாய்ஸ், அதுக்கப்புறம் ஃபேன் நாய்ஸ், AC நாய்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜெனரலான என்விரான்மெண்ட் நாய்ஸை வந்து இதை கேன்சல் பண்ணும். பட் ரொம்பலாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. சோ இந்த பிரைஸ்க்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை பக்காவா கொடுத்திருக்காங்க. அட் தி சேம் டைம் இதுல நமக்கு ANC இருக்கு. ANC எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா யாராச்சும் வெளியில இருந்து யாராச்சும் வர்றாங்க அப்படின்னா க்ளோஸா நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க கேட்கிற சாங்ஸ் கேட்காது. அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் இதோட ஃபீச்சர்ஸ் அப்படி நம்ம பார்த்தோம்னா இதுல நமக்கு டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்திருக்காங்க. வழக்கம் போல ஒரு இயர்பட்ஸ்ல என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே நீங்க இந்த இயர்பட்ஸ்லயும் பண்ணிக்க முடியும். ப்ளே பண்றது, பாஸ் பண்றது, கால் அட்டெண்ட் பண்றது, ரிஜெக்ட் பண்றது எல்லாமே பண்ணிக்க முடியும். அண்ட் தென் இதுல நமக்கு டூயல் டிவைஸ் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. நீங்க போன், லேப்டாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா ரெண்டுத்துலயும் கனெக்ட் பண்ணி நீங்க இதுல யூஸ் பண்ணும்போது இதுல வந்து உங்களுக்கு சாங் ப்ளே ஆகும். நீங்க லேப்டாப் ஸ்விட்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா லேப்டாப்ல இருந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். அந்த மாதிரி ரெண்டு டிவைஸ் யூஸ் பண்றவங்களுக்கு இது சீரியஸ்லி ஒரு நல்ல ஃபீச்சர். அண்ட் தென் இதுல ப்ளூடூத் 5.4 கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சோ அதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா சீரியஸா செமையா இருந்துச்சு. நான் என்னோட வீட்டுக்குள்ள ட்ரை பண்ண வரைக்கும் பொதுவா ப்ளூடூத் 5.3 இருக்கிற இயர்ஃபோன்ஸ் வந்து நான் கிச்சனுக்கு போனா வேலை செய்யாது. பட் இந்த இயர்ஃபோன் பக்காவா வேலை செய்யுது. அப்டக்கிள் எதுவுமே இல்லை அப்படின்னா ஓவரால் உங்களோட ஒரு வீட்டுக்கான ஸ்பேஸ்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டா வேலை செய்யும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போல்ட்டோட ஆம்ப் ஆப் சப்போர்ட் நம்மளுக்கு இதுல கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஆப் பார்க்கறதுக்கு இப்படிதாங்க இருக்கும். சீரியஸா இதுல வந்து தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. யூஸ் பண்றது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அட் தி சேம் டைம் இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சார்ஜ் எவ்வளவு நிக்குது அது எல்லாமே வந்துரும். இது இல்லாம iOS விகெட்ஸும் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த விகெட் நீங்க ஹோம் ஸ்கிரீன்ல வச்சிட்டீங்கன்னா சார்ஜ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது எல்லாமே பாத்துக்க முடியும். ANC அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரன்சி மோட் அதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதுல ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீச்சர் பாத்தீங்கன்னா நீங்க டச் கண்ட்ரோல் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கண்ட்ரோல் வேணுமோ நீங்க அதை வச்சுக்கலாம். இப்போ சிங்கிள் டேப் பண்ணா எனக்கு பாஸ் ஆகணும், டபுள் டேப் பண்ணா ப்ளே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் நல்லா வச்சுக்க முடியும். அண்ட் தென் இதுல வந்து நீங்க மோட் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இதுல கேமிங் மோட் கொடுத்திருக்காங்க, அண்ட் நார்மல் மோட் இருக்கு,
இருக்கு, மியூசிக் மோட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய மோட்ஸ் இருக்கு. அது எல்லாமே நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஆஃப் கோர்ஸ் இது கேமிங் TWS கிடையாது. அட் த சேம் டைம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு EQ எல்லாமே கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு லைட்டா மியூசிக்கை டியூன் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்க முடியும். அதாவது பேஸ் ட்ரிபிள்லாம் கொஞ்சம் ஏத்தி இறக்குறது நீங்க பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த இயர்பட்ஸை நீங்க க்ளீன் பண்றதுக்கு க்ளீன் மோட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்திருக்காங்க. அந்த க்ளீன் மோட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு உங்களுக்கு டச் கண்ட்ரோல் எதுவுமே வேலை செய்யாது. ஸோ க்ளீன் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் நம்ம ஒரு TWS வாங்கணும்னா இல்ல மெயினான விஷயமே பாத்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி தான். ஸோ ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இயர்ஃபோன்ல நம்மளுக்கு 13 மில்லிமீட்டருக்கான பூமேக்ஸ் டெக்னாலஜியோட டிரைவர் கொடுத்திருக்காங்க. ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. பாட்டு கேட்கறதுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சுங்க. பேஸ் ட்ரிபிள் எல்லாமே பேலன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பொதுவா போல்ட்டோட TWSல பேஸ் மட்டும் தான் அதிகமா இருக்கும். பட் இதுல எல்லாமே பேலன்ஸ்டா கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஆடியோ குவாலிட்டி வைஸும் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். இந்த பிரைசிங்க்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்திருக்காங்க. காம்படிட்டர் நிறைய இருக்கு, ஓப்போ இருக்கு, ரியல்மி இருக்கு. அவங்களுக்கு ஈக்குவலான ஆடியோ குவாலிட்டியை நமக்கு இதுல கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6 மைக் நம்மளுக்கு இதுல கொடுத்திருக்காங்க. ஸோ 6 மைக் கொடுத்திருக்கனால ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு சாம்பிள் நீங்களே கேட்டு பாருங்க. கண்டிப்பா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே கேஸ், இப்போ நீங்கள் கேட்டிருக்க ஆடியோ சாம்பிள் நம்ம போல்ட்டோட கிளாரிட்டி 3ல தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபேன் மட்டும் ஓடிட்டு இருக்கு, ஃபேன் நாய்ஸ் மட்டும் கேட்கும், மற்றபடி சைலண்டாக தான் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம பேட்டரி லைஃப் கொண்டோம்னா பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் 50 மணி நேரத்துக்கான பேட்டரி லைஃப் நம்மளுக்கு சொல்றாங்க. அதாவது கேஸ்ல போட்டு நம்ம சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணும்போது. அண்ட் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. 10 நிமிஷம் நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 120 மினிட்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஆகும். ஸோ பேட்டரி லைஃபும் இந்த பிரைஸுக்கு ஓகேவா இருக்கு. அண்ட் ஃபைனலி இதில் நம்மளுக்கு IPX5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால லைட்டா எதுவும் ஸ்வெட் எதுவும் படுது, இல்லாட்டி மலையில லைட்டா போறீங்க எதுவும் நினையுதுன்னா ஓரளவுக்கு இது உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ஓவரால் நீங்க கொடுக்குற விலைக்கு விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ரூபாய் வருது இதோட பிரைசிங். அந்த பிரைஸ்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இல்ல ஒரு பேலன்ஸ்டான ஆடியோ குவாலிட்டி கிடைக்குது. ஆப் சப்போர்ட் நம்மளுக்கு மெயினா கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்றதுக்கு ஓரளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. சோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நிறைய TWS இருந்தாலும் இவங்களோட TWS ஒரு யூனிக்கான ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. அட் த சேம் டைம் ஆடியோ குவாலிட்டி எல்லாமே பெஸ்டா பண்ணிருக்காங்க இந்த பிரைஸ்க்கு. சோ தாராளமா இதை நீங்க கன்சிடர் பண்ணலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எல்லாமே கொடுக்குறேன். நீங்க Amazon and Flipkartல தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் போல்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்லயும் கிடைக்கும். அண்ட் ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இடத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே गाइस, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் இருக்கு. அதாவது இந்த போல்ட்டோட கிளாரிட்டி 3 அப்படிங்கிற இயர்ஃபோனை நம்ம கிவ் அவேல கொடுக்க போறோம். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க #giveaway_clarity அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேகை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு கமெண்ட் போடுங்க. இந்த இயர்ஃபோன் நல்லா இருக்கு, நல்லா இல்ல, ஏதாவது ஒரு கமெண்ட் நீங்க போடுங்க. அட் த சேம் டைம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். அதை கண்டிப்பா நான் செக் பண்ணுவேன். அண்ட் மூணாவது கண்டிஷன் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல போல்ட்டோட அஃபிஷியல் பேஜை நீங்க ஃபாலோ பண்ணிருக்கணும். இந்த 3 நீங்க பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிவ் அவேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீக்ஸ் ஒரு லைவ்ல வருவேன் சனிக்கிழமை. அந்த லைவ்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் யாருக்கானது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சோ எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. சோ அவ்வளவுதான் गाइस.